நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெற்றி இலக்கை எட்டாத ஒரு கூட்டணி, அதுக்கடுத்தபடியா தமிழக மக்களால் புறக்கணிக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இந்த குழப்பமெல்லாம் சேர்ந்து என்னத்தை பண்ண போறாங்க? இதெல்லாம் குழப்பவாதிகள். இந்த குழப்பவாதிகள் சேர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை குழப்ப முடியாது. டிடிவி தினகரனும் சசிகலா அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்டிஏ கூட்டணி தன்னுடைய அதிகார பலத்தை காண்பிப்பதற்காக எல்லா தலைவர்களையும் ஒன்றிணைச்சிருக்கிறாங்க. குறிப்பா பாஜக, எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், இந்த 3 பேருடைய கூட்டணி இதுல எவ்வளவு தூரம் பொருந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓபிஎஸ், சசிகலா அவர்கள்லாம் இன்னும் வெளியிலே இருக்கிறாங்க. சசிகலா அவர்களுடைய முடிவு என்ன, ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை என்ன, விஜய் எவ்வளவு தூரம் இந்த கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைகிறார் சசிகலா அவர்களின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். என்டிஏ கூட்டணி தன்னுடைய கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க. மோடி வந்திருக்கிறாரு. இந்த கூட்டணி எவ்வளவு பொருந்தி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பொருந்தாத கூட்டணி. பொருந்தி போயிருக்குன்னு நீங்க கேட்கிறீங்க. நாங்க சொல்றோம், வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாம் சொல்றோம், இது பொருந்தாத கூட்டணி. ஏன்னா பாமக 2 அணியா நிக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இது பொருந்துமா? பாமக பொருந்துமா? பொருந்தாது. அதே போல இதர கட்சிகள் எல்லாம் சோர்ந்து நலிவடைஞ்சு போய் நிக்குது. அதுக்கடுத்தபடியா அதிமுக நிலைகிழஞ்சு போய் நிக்குது. 3 அணியா நாங்கெல்லாம் பொதுச்செயலாளர் நினைக்கக்கூடிய சின்னமா இருக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியா கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தனியா இருக்கிறாங்க. அமமுக இப்ப போய் இணைஞ்சிருக்கு. அவரை மட்டும் வைத்துக் கொண்டால் பொருந்திய கூட்டணியா மாறிடுமா? ஏன்னா அமமுகவில் இப்போதைக்கு ஒரு பேர் சொல்லும்படியா யாருமே கிடையாது. எல்லாரும் போயிட்டாங்க. அமமுகவில் இருந்த முக்கிய நிர்வாகிகளும் போயிட்டாங்க. அப்படின்ற பொழுது என்ன ஒரு பொருத்தமான கூட்டணி நீங்க சொல்றீங்க? பொருந்தாத ஒரு கூட்டணி, வெற்றி இலக்கை எட்டாத ஒரு கூட்டணி, அதுக்கடுத்தபடியா தமிழக மக்களால் புறக்கணிக்கக்கூடிய ஒரு கூட்டணி. சார், அமமுக இப்ப அதிமுகல இருந்து பிரிஞ்சு போன ஒரு கட்சியிலே எடுத்துக்குவோமே. அப்படி இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் டிடிவி தினகரன் இந்த கட்சியவே தொடங்கினாரு. அதை வேற அடிக்கடி சொல்லி காமிச்சுட்டே இருந்தாரு. நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. தூக்கு மாட்டி தொங்கலான்ற வரைக்குமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாரு. இப்ப போய் அவர் சேர்ந்திருக்கிறாரு. இது எவ்வளவு தூரம் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கே இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலவரத்தை பேசுறதுக்கு, இந்த என்டிஏ கூட்டணியை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கே மனசுல என்னப்பா போன மாசம் இப்படி பேசுற, இந்த மாசம் இப்படி பேசுறாரு? 8 வருஷமா திரு டிடிவி தினகரன் பின்னாடி இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு போர் நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த போர்ல எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு. எத்தனை எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கமாயிட்டாங்க. எத்தனை அன்னைக்கு ஆதரவாளர்களாக தூண்களாக இருந்த எத்தனை பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு யாருமே இல்ல, வேற வழி இல்லைன்னு அதிமுக பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படி சொல்லும் பொழுது, இந்த மிஞ்சி இருக்கக்கூடிய தொண்டராகிய நாங்கள் எங்க மனசுல அதான் தீ எரியுது. அதான் சொல்ல வர நெஞ்சு, அதான் வயிறு எரியுது சார், வயிறு எரியுது. கேட்க முடியல சார். ஒருங்கிணைந்த அமமுக ஆரம்பிக்கப்பட்ட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? அதிமுகவை மீட்டெடுப்போம், துரோகத்தை வீழ்த்துவோம். சின்னம்மாவுக்கு நடந்த துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி யாருக்கு துரோகம் பண்ணாரு? புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு. அப்ப சின்னம்மா அவர்களுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தவர் தான் திரு டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் ஒளிஞ்சு போய் கிடந்தாங்க 10 ஆண்டுகளாக. அவங்களை கொண்டு மறுபடியும் துணை பொதுச்செயலாளர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தது யாரு? எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சின்னம்மா. அவங்க எப்பா, நான் துணை பொதுச்செயலாளர் உனக்கு கொடுத்துருக்கேன், நான் சிறை மீண்டு வெளிவர வரைக்கும் அம்மாவின் ஆட்சிக்கு எந்த ஒரு கழகம் ஏற்படக்கூடாது, கட்சி வளர்ச்சி பாதையில போகணும்னு சொன்னாங்க. அவங்க சின்னமா சிறைக்கு போன ஒரு 2-3 மாசத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்தையும் என் வீட்டுக்கு வந்துட்டு தான் நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும், என் வீட்டுக்கு வந்துட்டு தான் நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு அதிகாரத்தை அதிகமா செலுத்துறதுனால முழுக்க முழுக்க இந்த அணிவிரிய காரணகர்த்தா யாருன்னா திரு டிடிவி தினகரன். சின்னம்மாவை கட்சியிலிருந்து நீக்க காரணம் யாருன்னா திரு டிடிவி தினகரன். இதுதான் உண்மை.
இதெல்லாம் வந்து தெரியாத மாதிரி நாங்க இருந்துட முடியாது சார். எல்லா விஷயம் டிடிவி சுயநலம் மட்டும்தான். இந்த அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் இன்னைக்கு வரக்கூடிய தேர்தலில் எத்தனாவது இடத்துக்கு போகும் அப்படின்ட்டு மக்கள் நினைக்க கூடிய அந்த நிலை வந்திருக்கிறது. சார், வலுவான கூட்டணியா இதை நீங்க பார்க்கலையா? பாஜக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, இப்ப அமமுக வந்துட்டாங்க. என்னதான் சொன்னாலும் டிடிவி தினகரன் வந்து இப்ப அவரோட சேர்ந்து இருக்கிறாரு. மற்ற கட்சி தலைவர்கள் பாமக அன்புமணி இருக்கிறாரு. இப்படி ஒரு வலுவான கூட்டணியா தானே அதை முன்வைக்கிறாங்க. நீங்க வந்து எத்தனாவது இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களே. இல்ல, ஒரு விஷயம், நீங்க பாமக இருக்கிறாரு, தேமுதிக கூட வரல, பாமக இருக்குது, டிடிவி இருக்கிற டிடிவி அணி இருக்கான்னு தெரியாது. நான் சொல்றேன், டிடிவி கூட இருக்கிறாரு, டிடிவியோடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களா என்பது தெரியாது. ஏன்னா அந்த சமூக வலைதளங்களை பார்க்கிற போது ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் மனவேதனையோடு பதிவுகளை பதிரும் போது டிடிவிக்கு இவர்கள்லாம் வேலை பார்ப்பார்களா, எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவதற்கு இவர்கள் எல்லாம் வேலை பார்ப்பார்கள் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியும். அதனால டிடிவி இருக்கிறார், அவ்வளவுதான் பேச்சு. அதே போல அந்த பக்கம் அன்புமணி இருக்கிறார், ராமதாஸ் வெளியில் இருக்கிறார். அப்ப என்ன ஒரு பலம் வாய்ந்த கூட்டணின்னு நீங்க சொல்றீங்க? அதுதான் சொல்றேன், டிடிவி கிட்டையும் குழப்பம், முதல்ல அதிமுகவுல குழப்பம், அதுக்கடுத்து டிடிவியோட கட்சிக்குள்ள குழப்பம், அதுக்கடுத்து அன்புமணி ராமதாஸுடைய பாமகவுல குழப்பம். வேற எந்த கட்சி ஸ்ட்ராங்கான கட்சி? பாஜகவுக்கு கிளைக்கழகமே இல்லையே. பாஜக பெரிய தேசியத்தை ஆளக்கூடிய ஒரு தேசிய கட்சி தான், இன்றைய ஆளுங்கட்சி தான். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாஜகவுக்கு கிளைக்கழகம் கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஒரு எங்கு சென்றாலும் அண்ணாமலைக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு. நேத்து அந்த மேடையில கூட பாருங்க, அந்த மேடையில அண்ணாமலை பேர சொன்னோன்னே அந்த வந்திருக்க தொண்டர்கள் எல்லாமே அண்ணாமலையோட ஆதரவாளராக இருந்து வேவாரியான கோஷம். அப்படின்ற போது பாஜகவிலையும் குழப்பம் இருக்கிறதா தெரியுது. அப்ப இந்த குழப்பமெல்லாம் சேர்ந்து என்னத்தை பண்ண போறாங்க? இதெல்லாம் குழப்பவாதிகள். இந்த குழப்பவாதிகளும் சேர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை குழப்ப முடியாது. சரி, டிடிவி தினகரன் வந்து எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்றாரு? அதாவது எடப்பாடி பழனிசாமியை வந்து தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப எந்த இடத்துல டிடிவி தினகரன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி இப்ப என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து இருக்கிற ஆதரவாளர்கள் இவருடைய கேரக்டர் பிடிக்கல, இவருடைய நடத்த பிடிக்கல, இவருடைய நிர்வாகம் பிடிக்கல, போயிட்டே இருக்கிறாங்க. நமக்கு வேற வழி இல்லையே. ஒரு காலகட்டத்துல டிடிவி தினகரன் சோபாவில் உட்கார்ந்து நிற்பாரு, இவரு கையை கட்டி நிற்பாரு, எடப்பாடி பழனிசாமி இப்படி நிற்பாரு கையை கட்டி. இவரு வந்து அந்த அதிமுக அலுவலகத்துல அந்த பொதுச் செயலாளர் சீட்ல உட்கார்ந்து இருப்பாரு, துணை பொதுச் செயலாளராக யாரு, டிடிவி அவர்கள். இவர் கை கட்டி நிற்பாரு, இன்னைக்கு இவர் கை கட்டி நிற்கிறாரு, அவர் உட்கார்ந்து இருப்பாரு. இதுதான் வேற என்ன இருக்கு? என்ன அழுத்தம் காரணம்? இந்த முடிவெடுப்பதற்காக என்ன அழுத்தம் காரணம்? இப்ப அவங்க திமுகவை வந்து ஒரு காரணமா சொல்றாங்க, இருந்தாலும் வேற என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, திமுக காரணம் அப்படின்னா, அதாவது திமுக ஆட்சியில இருந்து அகற்றுவதற்காக நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்றோம்ன்ற காரணத்தை சொல்றாங்க சார். ஆனா வேற என்ன அழுத்தம் காரணமா டிடிவி வந்து இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி போன வாரம் வரைக்கும் திட்டிட்டு இருந்தவரு இப்ப திடீர்னு மாறுவதற்கு என்ன அழுத்தம், பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தம்? இப்ப டிடிவிக்கு என்ன அழுத்தம், என்ன பிரச்சனை, யாரு மிரட்டினா, இதனால டிடிவி அவர்கிட்ட தான் கேட்கணும். அது நம்மளை பத்தி, அவருடைய சொந்த விஷயத்தை பத்தி நம்ம இதை பேச விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவை எதிர்க்கிறதுக்காக ஒரு அணியில் நிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களே. திமுகவை எதிர்க்கணும்னா முதல்ல தான் குடும்பம், ஏத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட போனோம்னா, ஏத்து வீட்டுக்காரன் இல்ல பக்கத்து ஊருக்காரங்க சண்டை போட போனோம்னா அந்த ஊருக்கு நல்லா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அதே போல தான் குடும்ப ஒற்றுமையா இருந்தா ஏத்து வீட்டுக்காரன் இருக்க முடியும். தான் குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லையே, பிரிஞ்சு கிடக்கிறமே, அப்புறம் என்ன திமுகவை எதிர்க்கிறது? எதிர்த்து என்னத்தை கிழிச்சிருக்கீங்க, கிழிக்க போறீங்க? இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியா தோல்விதானே வந்திருக்கு. அப்ப தினகரன் மட்டும் வந்த உடனே திமுக எதிர்த்த முடியுமா? தினகரனுக்கு அழுத்தம் இருக்கு, அது எந்த வகையில் அழுத்தம் வருதுன்னு நான் இந்த ஊடகத்துல சொல்ல முடியாது. அழுத்தம் இருக்கு, தன்னை பாதுகாக்க, தன்னுடைய சொத்தை பாதுகாக்க, தன்னை பாதுகாக்க அவர் போயிருக்கிறாரு, அது வேற. அது பிடிக்காம தான் தொண்டர்கள் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க நினைச்சாங்க, போயிருக்கீங்க. ஆனா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி நாங்க ஏத்துக்க முடியாது, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, அதிமுகவே கிடையாது அப்படின்னு தொண்டர்கள் பதிவு போடுறாங்க. அப்படின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தேவை? அவரு பாதுகாப்பா இருக்கணும். அடுத்து எதிர்கட்சியா வந்தா இல்ல, எதிர்கட்சியே வராம போனா என்ன, ஒரு பிரச்சனையும் இல்ல. வழக்குகள் இருந்து தப்பிக்கணும், கொடநாடு பிரச்சனை இருந்து எடப்பாடி பழனிசாமி தப்பிக்கணும், ஊழல் வழக்கு தப்பிக்கணும், அவருடைய சுயநலம். அதுக்கடுத்து டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏ காவு கொடுத்த
திரு டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏக்களை காவு கொடுத்துட்டு தான் எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்தாரு. ஆர்கே நகர் தேர்தல் வெற்றி பெற்று. அந்த தினகரனுக்கு இப்ப பிரச்சனை, தன்னை பாதுகாக்கணும், எக்கேடு கெட்டு போனோம்னா, கட்சி நாசமா போனோம்னா அப்படின்னு இந்த 2 பேருமே ஒரே கேரக்டர். அது என்ன சொல்ல வரேன், ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான் இவர்கள். பொதுநலமாக சிந்திக்க முடியாத நபர்கள் இவர்கள். டிடிவி தினகரனும் சசிகலா அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா, அதுல எந்த மாற்றம் இல்லையே. நான் ஒரு விஷயம் தம்பி சுரேஷ் உங்ககிட்ட நான் சொல்ல வருது என்னன்னா, அம்மாவுக்கு நடந்த அந்த துரோகத்தை வைத்துதான் நீங்கள் ஒரு இயக்கத்தை ஒண்ணு ஆரம்பித்தீர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அண்ணன் சாமி தலைமையிலே முத நாங்க தான் மேலூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு, நீங்க ஜெயில அடக்கீங்க, எங்க திகார் ஜெயில கிடக்கீங்க நீங்க. மேலூர்ல அண்ணன் இறந்துட்டாரு, அவர் சாமி இறந்த பிறகு சாமியா இருக்கிறாரு. அதையும் நான் சொல்ல விரும்புறேன். நான் 2வது சொல்ல விரும்புறேன், அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் எடப்பாடி எதிர்ப்பாளராக தான் நாங்க இருக்கிறோம். டிடிவி தினகரன் ஆதரிச்சு பேசணும் இல்லையோ அது வேற கணக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாளர் தான் நான். அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா துரோகிக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா சாதாரண துரோகமா, ஒரு பெண்மணி அவங்க என் தம்பின்னு பதவியை கொடுத்துட்டு போறாங்க. ஆனா வெளியே வந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்றா. அப்ப ஒரு பெண்மணியை பார்த்து எந்த அளவுக்கு இழிவா அவ்வளவு பேசி இது நாள் வரைக்கும் என்னை போன்றவர்கள் பேசியிருப்போம். எடப்பாடி பழனிசாமி அந்த தாய், அந்த தர்ம தாய், அந்த தியாக தாய், இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது டிடிவி தினகரன் அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ அந்த வசைபாட்டின முன்னாள் அமைச்சர்கள் யாரை பத்தியும் பேசல. எல்லாரும் என் பிள்ளைகள் தாப்பா, வாங்கப்பான்னு கூப்பிடுறாங்க. இது மாதிரி அம்மா வளர்த்த பிள்ளைகள், நாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள்னு அண்ணன் தம்பியா நாங்க பழகிட்டு இருக்கோம், நீங்க ஏன் இப்ப இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரஸ் மீட்ல கேட்கறது. அம்மா வளர்த்த பிள்ளைகள் அம்மாவினுடைய கொள்கையை பின்பற்றி வரணும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சுரேஷ், அம்மா வளர்த்த பிள்ளைகள் அம்மாவினுடைய கொள்கையை பின்பற்றி வரணும். இனி ஒரு காலகட்டத்திலும் மதவாத சக்தியோடும் ஜாதியவாத சக்தியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன், ஒரு தவறு செய்து விட்டேன், அந்த தவறு மீண்டும் வராது அப்படின்னு சொன்னாங்களே, அந்த கொள்கை வேண்டாமா? ஏப்பா நம்மளுடைய பிரச்சனை நம்ம தீர்த்துக்குவோயா, ஏயா ஓடி ஓடி டெல்லியில போய் அமித்ஷா காலில் விழுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம்ம குடும்ப பிரச்சனை பேசுறதுக்கு டெல்லிக்காரன் தேவையா? அவங்கால ஏயா விழுகிறீங்க? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதைத்தான் தொடர்ச்சியா சின்னமா அதைத்தான் சொல்றாங்க. என்ன பிரச்சனை நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசுவோம்யா. மக்கள் விரும்பினா மறுபடியும் நம்ம ஆட்சி வரும், தீய சக்தி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுயா அப்படின்னு தொடர்ச்சி இது நாள் வரைக்கும் சின்னமா சொல்லிட்டு தான் வர்றாங்க. இதெல்லாம் மறந்துட்டு அம்மாவின் பிள்ளைகள் அம்மாவின் பேரை கலக்கம் ஏற்படுத்தின, அம்மாவின் பேரை கலக்கம் ஏற்படுத்தின நீங்க எல்லாம் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. களங்கம் ஏற்படுத்தி செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி நான் தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், அவரே என்னை நீக்கினதை என்னால பொறுத்துக்க முடியாம நான் 2 நாள் தூங்காம அழுதேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்ப கொடுக்குறாரு. இந்த நிலையில இப்ப பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியில பார்க்கும்போது வேற ஒரு கூட்டணி கணக்கு இருந்த மாதிரி தோணுச்சு. இப்ப எல்லாமே மாறி போயிருக்கு சார். சசிகலா அவர்களை இப்ப எல்லாரும் சேர்ந்து கைவிட்டுட்டாங்களா அப்படின்றது அடுத்தவங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? இல்ல, நான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல வருவேன். இப்ப திரு செங்கோட்டையன் சொன்னது உண்மைதான். ஒரு காலகட்டத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் திரு செங்கோட்டையன் கொங்கு மண்டல தளபதி அவர். எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சரவையில் இருந்தவர். அன்னைக்கெல்லாம் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் தான் யாரு, எடப்பாடி பழனிசாமி. ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் வழக்கில் மாட்டிக்கிறார் யாரு, எடப்பாடி பழனிசாமி. அவருடைய சொந்த சொத்தை பாதுகாக்க அந்த சொத்துக்காக ஒரு பிரச்சனை நடக்குது, உயிரிழப்பு ஏற்படுது. அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காண்டி செங்கோட்டையன் காலில் விழுந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அதை மறந்துட முடியாது, அதை மறுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனசை இயக்கத்தை ஒண்ணு சேருங்க, எல்லாரையும் சந்திங்க, அண்ணன் ஓபிஎஸ் கூப்பிடுங்க, சின்னம்மாவை கூப்பிடுங்க, டிடிவி தினகரனை கூப்பிடுங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வார்த்தைக்கு கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்க அதிமுக வெற்றி வரும் எடப்பாடி பழனிசாமி மார்தட்டி கொள்றாரு? அம்மாவின் ஆட்சி. நீ அம்மாவின் பிள்ளைகளே கிடையாது. அம்மாவின் பிள்ளைகள் அம்மாவினுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்த பிள்ளைகளா நீங்க களங்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதான உண்மை. இப்ப ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை என்னவா இருக்கு சார்? அவர் இப்ப யார் பக்கம் போகணும்னு தெரியாம நின்றுட்டு இருக்கிறாரா, இல்ல என்ன திட்டத்துல இருக்காரு? அவர் என்ன பண்ணா சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப அரசியல் அனுபவம் பெற்றவர், அதிமுக 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கட்சியில முக்கிய பொறுப்புகளை வைத்தவர்.
அவருக்கு என்னை போன்ற ஒரு கடற்கோடி தொண்டன் வந்து ஆலோசனை சொல்ல முடியாது. ஆனா எங்களை பொறுத்தளவுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவர் கொஞ்ச காலம் பொறுக்க வேண்டும். சின்னம்மா இருக்கிறாங்க, கண்டிப்பா சின்னம்மா போய் சந்திங்க. உங்களை எல்லாம் அடையாளப்படுத்துறது சின்னம்மா, அதுல எந்த மாற்றம் இல்ல. அப்ப இன்னைக்கு நீங்களும் அவசரமா இந்த திரு வைத்திலிங்கம் சென்றது மாதிரி, உங்களுடைய ஆதரவு எம்பி எடப்பாடிட்ட போய் சென்றது மாதிரி, பல விஷயங்கள் நடந்தது மாதிரி நீங்கள் நடத்திடாதீங்க. ரொம்ப தென் மாவட்ட மக்கள் ரொம்ப அச்சப்பட்டு போயிடுவாங்க, அதான் வெக்கப்பட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு அவசரப்படாம திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஐபிசி தமிழாக வாயிலாக இந்த கோரிக்கை வைக்கிறேன். அவசரப்படாம இருங்க. இது நாள் வரைக்கும் பொறுமை காத்த சிகரம் சொல்லலாம். இன்னும் தேர்தல் வரக்கூடிய சின்னமாவை சந்திங்க, நம்ம ஒரு முடிவெடுப்போம். அதான் சொல்ல வரேன். இந்த துரோகத்துக்கு எதிராக ஒரு முடிவெடுப்போம் சொல்ல வரேன். கண்டிப்பா அது நம்பிக்கை இருக்கிறது. என்டிஏ கூட்டணி பத்தி சசிகலா அவர்கள் வந்து எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்களே, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? நாளைக்கு ஒருவேளை உங்களை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் சொன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னவா? என்னைய பொறுத்த அளவுக்கு என்னை சார்ந்து இருக்கக்கூடிய எனது உறவினர்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேருமே அதே போல என் மாவட்டத்தில் அப்படிதான் இருக்கு. அப்ப எனக்கு தெரிந்த அளவுக்கு, நான் சுற்றி பார்த்த அளவுக்கு ஒரு 5-6 மாவட்டங்கள்ல சின்னமாதான் பொதுச் செயலாளர், அவங்களுக்காக இந்த கட்சியில் இருக்கிறோம், அதுக்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல வழக்குகளை சந்திச்சிருக்கேன் நான். இன்னும் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ஆண்டிவட்டி, தேனி, மதுரையில வழக்குகள் நிலுவை இருக்கு. இந்த எடப்பாடி பழனிசாமி போட்ட வழக்கு, இத்தனை வழக்கம் சந்திச்சுட்டு இருக்கேன் நான். வாய்தா போயிட்டு இருக்கேன். சின்னம்மா அவர்களே ஒரு தாயுள்ளம் கொண்டு, வேணாப்பா நீங்களா கூட நல்லா இருங்க, அதிமுக வெற்றி பெறக்கு என்னோட ஆசீர்வாதம் சொன்னாலும் கண்டிப்பா நாங்க வேலை பார்க்க மாட்டோம். அது உறுதியா சொல்ற ஐபிசி தமிழ வாயிலாக. சின்னம்மாவை தவிர்த்து வேற யாரும் அந்த கட்சியை வழிநடத்த முடியாது என்பது அதான் எங்களுடைய பிடிவாதம். இப்போ சசிகலா அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பா சின்னம்மா அவங்க ஏதாவது தொண்டருடைய மனக்குமுறல்களை அவங்க காதில் விழுந்துட்டு இருக்கு. தொண்டருடைய மனக்குமுறல்கள் அவங்க ஏதாவது நல்ல முடிவு எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தீயசக்தி திமுகவை ஓய்க்க வேண்டும், அதே போல துரோகத்துக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். நல்ல முடிவு எடுப்பாங்க நம்பிக்கை இருக்கிறது. கூடிய விரைவில் அந்த முடிவுகள் எட்டப்படும். கண்டிப்பா சுரேஷ் சார், இதை பத்தி நம்ம அடுத்து ஐபிசி தமிழ்ல பேசதான் போறோம். கண்டிப்பா சார். நேரலையில் இணைந்து நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சுரேஷ் சார், நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.